அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் பெங்களூர் பகுதியிலிருந்து நமக்கு சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கும்படி சத்தியத்தின் தலைப்பாக யார் இதில் பங்கு பெறலாம் என்கின்ற தலைப்பில் சத்தியத்தை வழங்கும்படி கிறிஸ்துக்குள்ளான அன்பு சகோதரர் ஜோசப் அவர்களை கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள ஆராதனைகளை நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, சகோதரர் சொன்ன வண்ணமாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு என்னன்னா, யார் இதில் பங்கு கொள்ளலாம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். நமக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, 2000 வருடங்களுக்கு முன்பு அவருடைய தியாகம், அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் இல்லைங்களா, அவருடைய நீதி இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படி இந்த மண்ணு உலகத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமாக மண்ணான மனிதனை மீட்பதற்கு இல்லைங்களா, யோசேப் மரியாளுக்கு பிறந்து அப்படியே கொஞ்ச நாள் வளர்ந்து அந்த 33 வருஷத்துல 3 வருஷம் ஊழியத்தின் பாதையில் ரொம்ப முக்கியமாக நமக்கு அநேக காரியங்களை மாதிரியாக வைத்துட்டு போனார். அப்படி போகக்கூடிய இல்லைங்களா, அப்படி அவர் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணார்னா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நமக்கு நல்லாவே தெரியும், வேதமானவர்களாகிய நமக்கு கர்த்தர் இயேசு 2ஆம் வருகையில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை குறித்து நமக்கு மாதிரியாகவே இல்லைங்களா வைத்து போயிருக்கக்கூடிய விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ யார் இதில் நம்ம பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் நம்ம படிக்க போறோம். ஆனால் இந்த பேசிக் தான் அடிப்படையான விஷயம்தான் நம்ம மனசுல வச்சுட்டு இது செய்யும் போது கட்டாயமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு ராபோஜனத்தில் இல்லைங்களா, இந்த ஒரு பண்டிகையில் யார் இதில் பானம் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது நம்ம சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஒட்டுமொத்த உலக மக்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவரை விசுவாசிக்கிறவங்க உண்டு, ரட்சகர் அதாவது ரட்சகர் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் உண்டு. இவரால் அநேக நன்மைகளும் இருக்கு, இவர் நமக்காக பட்ட பாடுகள் பெருசா இருக்கு அப்படின்னு பேரளவில் கிறிஸ்தவ அளவில் கூட என்ன பண்றதுன்னா சொல்றது உண்டு. அப்ப இந்த பெரிய அளவில் விசுவாசம் உள்ள ஜனங்களும் இந்த பூமியில உண்டு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு மீட்பர் அப்படின்னு பெரிய பெரிய இல்லைங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகள்ல கூட அவருடைய பலியின் ஜீவியம், அதாவது இயேசு கிறிஸ்துடைய பலியின் ஜீவியத்தை மேன்மை பாராட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த ஒரு கிருபாதார பலியாக அவர் தியாகம் பண்ண விஷயங்கள் ஒட்டுமொத்த பேர் சபையில கூட இந்த ஒரு விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் இருந்தாலும், இப்போ நாம இதை யார் பங்கு பெறலாம், அவங்க பண்ணக்கூடாது, நாம தான் பண்ணணும் அப்படின்றது இங்க சொல்ல வரல. வேத வசனங்கள் என்ன நமக்கு சொல்லுது இல்லைங்களா, அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மகா பரிசுத்தமான வேதம், அந்த ஒரு விசுவாசம். அப்ப ரொம்ப முக்கியமாக யார் அப்படின்னு சொல்லும் போது வேதத்துல நம்ம போய் என்ன பண்ணலாம், வேத வசனத்துல நம்ம பார்க்கும் போது சில அடிப்படையான விஷயங்கள், அநேக வசனங்கள் நம்ம கோட் பண்ண போறதுல எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். இப்ப நம்ம வாசிக்கல பாருங்க, இந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் சரியான ஒரு தகுதி உள்ளவர்களாக அதுல பானம் பண்ணணும்னா
அந்த சரியான ஒரு தகுதி இல்லைங்களா, அது நமக்கு தேவை. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்போ இந்த ஒரு வார்த்தை தன்னைத்தானே சோதித்து, தன்னைத்தானே சோதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்பான சகோதர சகோதரி. அப்போ வேதத்திலிருந்து நமக்கு வசனம் என்ன காட்டுதுன்னா, இந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் பானம் பண்ணணும்னா தன்னைத்தானே சோதிக்கணும். அப்படின்னா இந்த ஒரு நாலேஜ் இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ சபைகளில இல்லை. தன்னைத்தான் சோதிக்கிற அளவுக்கு அந்த நாலேஜ் இல்லை, அதாவது அந்த அறிவு இல்லை. இல்லை ஏன் இல்லைன்னு நம்ம இவ்வளோ போல்டா சொல்றோம்னா, நாம கூட எங்கிருந்தான் வந்தோம். பேர் சபைகளில பேரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துட்டு இருந்து எத்தனையோ டைம் இந்த வசனங்களை படிச்சிருந்தாலும் தன்னைத்தான் சோதிக்கணும் அப்படின்ற ஒரு பயம், ஒரு தேவ பயம், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ரொம்ப முக்கியம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். இதை எந்த ஒரு பயமும் பக்தியும் இல்லாத நாட்கள் தான் பேரளவில் நம்ம கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு. ஆனா எப்ப சத்தியத்திற்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் வந்தோமோ, அவங்க தன்னைத்தானே சோதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வையே தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு அந்தந்த காலத்துல அவரவர்களுக்கு அந்த சத்தியம் என்ன ஆயிடுச்சு சேர்ந்ததா நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க ரொம்ப முக்கியமாக வேதம் கிளியரா பவுல் மூலமாக கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, இந்த அப்பத்திலும் இந்த ரசம் இல்லைங்களா, இந்த பாத்திரத்திலும் சரியான தகுதி என்னன்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்போ அது ஒரு கடமைக்காக அல்ல, பேரளவில் ஒரு கடமைக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்க தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பானத்தை தன்னைத்தானே சோதித்து பான கடவன், அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் இங்க பவுல் நமக்கு சொல்றத பாக்குறோம். அப்ப இன்றைய காலகட்டத்தில் தேவனுடைய ஜனங்கள் இந்த இருண்ட யுகத்துல பேர் சபையில தவறான உபதேசங்கள் என்ன இருக்குதுங்க, அதிகமா இருக்குது. தவறான உபதேசங்கள். அப்ப தவறான உபதேசம் எப்படி நம்ம சொல்றோம், வேதத்துக்கு இசைவில்லாத, ஆண்டவர் சொல்லாத ஒரு போதனை, ஆண்டவர் சொல்லாத ஒரு விசுவாசம், இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த பேர் சபையில இருந்து விட்டு வந்துட்டோம். அப்படி வரும் பொழுது இன்னும் பாத்தீங்கன்னா அநேக ஜனங்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க சத்தியத்துக்குள்ள. சில பேர் சத்தியத்தை விட்டு வெளியே போயிருக்கிறவங்களும் உண்டு. இப்ப நம்ம பார்க்கும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியம், அவர் செஞ்ச அந்த புண்ணியத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஒரு மிகப்பெரிய அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படி அழைப்புக்குள்ள வந்திருந்தாலும் அநேகருக்கு இந்த சத்தியம் இன்னும் தெளிவா ஒரு புரிதல் இல்லை. வேதத்துல சத்தியத்துக்குள்ள 52 சப்ஜெக்டோ 60 சப்ஜெக்ட கேட்டிருந்தாலும் இந்த ஒரு பண்டிகையில எந்த ஒரு மனநிலைமையில இதை ஆசரிக்கணும் அப்படின்றது இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அநேகருக்கு ஒரு புரியாத ஒரு புதிராகவே இருக்கு. இப்ப நம்ம புரியாம இதுல நம்ம பங்கு பெறலாமான்னா கட்டாயமா இல்லை. அப்போ நம்மளுடைய புரிதல்ல நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ சின்ன சின்ன ஒரு பாயிண்டா தான் நம்ம இது மனசுல வச்சு இந்த வருஷம் கூட நம்ம அதுல பங்கு பெறத்துக்கு அதுல கை வைக்கும் பொழுது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அன்பான சகோதரர். அப்போ இந்த ஒரு காரியங்களை இந்த ஒரு கர்த்தருடைய ராபோஜனத்துல அனுசரிக்கக்கூடிய நாம இல்லைங்களா, ரொம்ப தெளிவாக நம்ம நிதானித்து தன்னைத்தானே சோதித்து நிதானித்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, இவைகளை புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்போ இன்றைக்கு நம்முடைய 6வது வால்யூம்ல ரொம்ப முக்கியமாக புது சிருஷ்டியுடைய பஸ்கா அந்த நீங்க டாபிக்ல ஒரு பாயிண்ட் எழுதுறார் நம்மளுடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் ரசில் அவர்கள். அவர் ரொம்ப அழகா அந்த காலத்துல அழகா அந்த புது சிருஷ்டியுடைய பஸ்கா நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதை மறுபடியும் நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்வார்னா, இந்த ஒரு இல்லைங்களா பண்டிகையில அந்த பண்டிகையில இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்னங்க திருவிழாவில நாம் பங்கு பெறுவதற்கு, அதாவது பண்டிகை தெரியும் இல்லைங்களா, தேவனை மகிமைப்படுத்துறது,
தேவனுக்கு உண்மையாய் வாழ்வது. அப்போ அந்த ஒரு விஷயத்துல ரசல் அவர்கள் என்ன சொல்வார்னா, இதுல யார் பங்கு பெறலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்வார்னா உபதேசம். ஃபர்ஸ்ட் என்னங்க? உபதேசம். நீங்க 6வது வால்யூம்ல நீங்க பார்க்கலாம். 6th வால்யூம்ல புது சிருஷ்டியுடைய பஸ்கா என்ற ஒரு தலைப்பின் கீழே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைனே உபதேசம் அப்படின்றார். அப்படின்னா உபதேசம் உபதேசம் கரெக்டா தெரியாதுங்க என்ன பண்ண முடியாது, இதுல பங்கு பெறவே முடியாது அப்படின்றது நம்முடைய 6வது வால்யூம்ல. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்க்க போறோம். இது அடிப்படையான விஷயம். இப்ப பாருங்க, உங்களுக்கே ஞாபகம் வரும், அடிப்படையான விஷயங்களை நம்ம கேட்டோம். ஒவ்வொரு வருஷமும் இதை நம்ம மனசுல வச்சுட்டா நம்ம பங்கு பெறோமா அப்படின்னா மெஜாரிட்டி இருக்காது. என்ன பாடங்களை கேட்டோம் மறந்துருப்போம். இதை நீங்க முக்கியமா எழுதிக்கங்க, சின்ன சின்ன விஷயங்க தான் எழுதிக்கங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம், த ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, ஆதி தகப்பனாகிய ஆதாம் உடைய குடும்பத்துல தான் நம்ம வந்தோம். அந்த குடும்பத்துல வந்த எல்லா ஜனங்களிலும் நாம கூட என்ன இருக்கிறோம், ஒரு அங்கமா வந்திருக்கிறோம். நம்மளுடைய ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர்கள், இவர்கள் மூலமாக இந்த பூமிக்கு வந்த பூமிக்கு வந்த மிகப்பெரிய சாபம் எதனால? பாவத்தினால. என்ன சாபம் அப்படின்னா மரணம். அந்த மரணத்துக்கு கீழாக ஆதாம்ல இருந்து வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமே என்ன இருக்குங்களா, ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள இருக்குன்ற விசுவாசம் ஒரு வேதமானவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பான சகோதரர், ஆதாம் ஆதி பெற்றோராகிய ஏவாள் இவர்கள் மூலமாக வந்த பாவம், சாபம், மரணம். அந்த மரண தீர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒட்டுமொத்த மனுஷனுக்கு என்ன இருக்குது, மரணம் என்ற ஒரு தண்டனை இருக்குது. அதுக்கு கீழாகத்தான் நாம கூட என்ன ஆயிட்டுக்கிறோம், வந்தோம் அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட எப்பவுமே ஆகணுமா? அப்படின்னா நம்முடைய அங்க எதை காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான். நானும் ஆதாமுடைய வம்சத்துல தான் வந்தேன். இதை தான் நம்ம ஞானஸ்தானத்துல சொல்லியிருப்போம். ஆதாமுடைய துர்குணத்திலே நான் என்ன உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் தீர்ப்பு தேவனுடைய முக்கியமாக. அப்போ ஆதாமுடைய வம்சத்துல நான் வந்திருந்தாலும் இந்த தீர்ப்பு கீழே தான் நான் இருக்கிறேன்ற விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய பேரளவில் பேர் சபைகளில் இந்த ஒரு நாலேஜ் இருக்கா, இந்த அறிவு இருக்கானா? இல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அறிவு அவங்க கிட்ட இல்ல. அப்போ யார் இதுல பானம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் ஆதி பெற்றோர்கள் செய்த தவறுகளினாலே அவர்களுக்கு வந்த சாபத்தினாலே மரணம் என்பத ஒரு நியாய தீர்ப்பு கீழே தான் நாம் என்ன ஆயிட்டுக்கிறோம் இருந்தோம் அப்படின்றத நாம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, அந்த விசுவாசத்தை நம்ம மறுக்கவே கூடாது. இப்போ நம்ம வாசிக்கல பாருங்க, அந்த வழி அந்த ஒரு வார்த்தைகளை நமக்காக வாசிக்கிறார், கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆதாமின் மனித குடும்பத்தில் நான் ஒரு அங்கமாக இருக்கின்றபடியால் ஆதி தகப்பனின் பாவம் காரணமாக எல்லோர் மேலும் கடந்து வந்த மரணத்திற்கு ஏதுவான அந்த ஆக்கினை தீர்ப்பின் கீழாக நானும் இருந்துள்ளேன் என்று வேத வாக்கியங்கள் போதிக்கும் காரியங்களை நான் விசுவாசிக்கிறேனா? சோ நம்முடைய விசுவாசம் இதுதான். ஏன் இதை இப்ப ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 53 சப்ஜெக்டோ சரி, 60 சப்ஜெக்டோ சரி, இல்ல ஒரு 500 சப்ஜெக்ட கேட்டிருந்தாலும் இன்றைக்கு ஒரு சிலர் மாத்திரமல்ல, ஒரு சிலர் மாத்திரம் சொல்றதுக்கு மாத்திரம் இல்ல, வேத தேவனுடைய போதனைகள் அவங்களுடைய மனசுல இருதயத்துல அதாவது சிந்தையில நிறுத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான் இருக்கு. அப்ப ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதர சகோதரிகளே, பிரதர் நீங்க எப்போ சத்தியத்துக்கு வந்தீங்க, உங்களுடைய விசுவாசம் என்னன்னா, அவங்களுக்கு இன்றைக்கும் இந்த ஒரு அடிப்படையான விசுவாசம் இல்லை. அவங்க எப்படி இதுல பங்கு பெற முடியும்? யோசித்து பாருங்க.
அந்த ஒரு அடிப்படையான அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த விசுவாசமே அது தெரியாம இருக்குங்க, எப்படி இதுல பங்கு பெற முடியும் என்ற கேள்விதான். அப்ப இன்னும் அவங்களுக்குள்ள என்ன சிந்தனை இருக்கலாம்னா, பேரளவிலான போதனைகளும் பேரளவிலான இருக்கக்கூடிய போதனைகள் இவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை மூடிதான் வச்சிருக்கு. அதனாலதான் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு பாயிண்ட்ல நான் ஆதாமுடைய வம்சத்துல, அதாவது ஆதி பெற்றோர்கள் செய்த பாவத்து கீழே தான் நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு நம்ம கிட்ட என்ன ஆகணுமா, எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும் அன்பான சகோதரர். அப்ப ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போகும்போது, இந்த ஒரு பாவத்தினால வந்த தண்டனை மரணம், அந்த ஒரு தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த இரண்டாவது பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமாக இந்த ஆதாமுக்கு வந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நமக்கு ஒரே ஒரு வழி, அந்த வழி யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஈடுபலியின் மூலமாக நம்முடைய அந்த பாவம் மரணம் என்ற தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஈடுபலியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைங்களா இந்த வழியை நமக்காக ஏற்படுத்தினார் என்பதை வேதமானவர்களாகிய நாம முற்றிலும் என்ன பண்ணியாகணும் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, விசுவாசிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் அன்பான. அதனால்தான் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரே வழிதான், வேற வழியே கிடையாது. ஆனா இன்றைக்கும் சத்தியத்திற்குள்ள வந்தவர்கள் சில வார்த்தைகள் பேசக்கூடிய என்னன்னா, எனக்கு என்னை வழி நடத்தக்கூடிய போதகர்கள் இல்லைங்களா, என்னை வழி நடத்தக்கூடிய போதகர்கள், பல போதகர்கள் இருப்பாங்க. இன்றைக்கும் என்னுடைய வீட்டுக்கு என்னை ஆவிக்குரிய வழியில நடத்தக்கூடியவர் ஒரு போதகர் தான் அப்படின்னு போதகருடைய வழி நடத்துதலுக்குள்ள சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இருந்தா கூட பழைய ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் இல்லைங்களா, அந்த விசுவாசங்கள் அதெல்லாம் நமக்கிட்ட என்ன கூடாதுங்களா, இருக்கவே கூடாது. விட்டுட்டு வந்துட்டோம் பேரு, நமக்கு ஒரே வழிதான். அதுக்குதான் 3 வழிகளை காட்டிட்டார் நமக்கு. ஒன்னு விசாலமான வழி, இன்னொன்னு இடுக்கமான வழி, இன்னொன்னு பெரும் பாதையான வழி. ஆனா நமக்கு எந்த வழியை தான் காட்டினார்னா, அவர் ஈடுபலியின் மூலமாக நமக்கு காட்டின இந்த இடுக்கமான வழிதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். அப்போ இன் பிட்வீன்ல அது சத்தியத்துக்குள்ள வராதவங்களை பத்தி நம்ம பேசுறது இல்ல, வந்துட்ட பேரும் ஒரு மனிதனை வேணுங்களா வழியாக கொண்டிருந்தோம்னா, அப்போ நமக்காக இயேசு கிறிஸ்து ஈடுபலியை கொடுத்து நம்ம மறுதளிக்க கூடியவர்களா இருப்போம். அதனால 2வது பாயிண்ட்ல அன்பான சகோதர சகோதரர்களே, நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த ஒரு தண்டனை, பாவம் சாபம் என்ன மரண தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்முடைய கர்த்தர் இயேசு அவர் வழியாக தான் எனக்கு என்ன இருக்குது அதாவது அந்த ஒரு தியாகம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அந்த மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள்ள போகும். இப்ப நம்ம வாசிக்கலாம் 2வது பாயிண்டையும் நமக்காக அன்பு சகோதரர் வாசிப்பார், கவனிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இந்த பாவம் மற்றும் மரண தண்டனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்கு எனக்கு இருக்கும் ஒரே வழி என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஈடுபலியின் வழியாகவே உள்ளது என்பதை நான் முழு மனதுடன் விசுவாசிக்கிறேனா. இந்த முழு மனதுடன் வார்த்தை அதுக்கு தான் யூஸ் பண்றேன். ஏன்னா முழு மனசு இல்லைன்னா அவங்கள்கிட்ட பழைய பேரளவில் பேர் சபைகள் இருக்கக்கூடிய போதனைகள் வழிபாடுகள் எல்லாம் இருக்கும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் இயேசு மாதிரி இல்லைங்களா, அவருடைய அந்த ரேன்சம்ல பார்த்துருக்குறோம், ஈடுபலியின் சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கிறோம். அந்த பாடத்தை நம்ம ஆரம்ப காலத்தில் அவரவர்கள் கேட்கும் போது திகைச்சு போயிருப்போம். ஒரு உற்சாகம், அதாவது ஒரு புத்துணர்ச்சியே வந்திருக்கும். அது எல்லாரும் யாரெல்லாம் ரேன்சம் பாடத்தை கேட்கும் போது இல்லைங்களா, நம்மளை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தி இருக்குதுன்னா இல்லைங்களா, அந்த சிலுவையில அவ்வளோ விசேஷமான காரியங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அந்த வேத வசனங்களை நம்ம படிக்கும் போது, சகோதரர்கள் எடுத்து சொல்லும் போது, நம்ம கேட்கும் போது, எல்லாருமே கேட்டுட்டு வந்தவங்க தான், பேசிக்கிட்டே வரல நம்ம யாருமே
எல்லாருமே கேட்டுட்டு வந்தவங்க தான். அந்த பாடம் அப்போ இந்த ஒரு வழி நமக்கு தெரியும் போது நம்ம என்ன இருப்போம்னா பூரிப்பாயிருப்போம். அதே பூரிப்பு நம்ம கிட்ட தொடர்ந்து இருக்கணுமா அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும்போது பாவம் மற்றும் மரண தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஒரே வழி கர்த்தர் இயேசு தான் அப்படின்றத நான் முழு மனதோடு விசுவாசிக்கிறேனா. இப்படி ரெண்டாவது பாயிண்டையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கும் பொழுது மூன்றாவது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான்ல தொடங்கி இல்லைங்களா, ஞானஸ்தானத்துல தொடங்கி அதாவது அவர் மரணம் வரையில் ரொம்ப முக்கியமாக அவருடைய அர்ப்பணமான வாழ்க்கை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்தானத்துல தொடங்கி கல்வாரி வரைக்கும் அவருடைய அர்ப்பணமான வாழ்க்கைய ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக தம்மையே பலியாக இல்லைங்களா சிலுவையில என்ன பண்ணியிருக்கிறார் அவரு முழுசா. அந்த எங்க யோர்தான்ல தொடங்கினாரோ ஞானஸ்தானத்துல அதுல முழுமையா என்ன பண்ணியிருக்காரா கல்வாரி வரைக்கும். அதனாலதான் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் வந்து அநேக ஆர்டிக்கல் எழுதும் போது என்ன எழுதுவார்னா ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா ஆங்கிலத்துல, அதுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜே-சி ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் ரசல் அவர்கள் அங்கங்க எப்படி எழுதியிருப்பாருன்னா இப்படிதான். இந்த ஜீசஸ் என்ற வார்த்தைக்கு அந்த ஜே என்ற வார்த்தை எதுக்கு கம்பேர் பண்ணுவார்னா ஜோர்தான்ல தொடங்கினாரு, சி கிரைஸ்ட், சி வந்து கல்வாரியில முடிச்சாரு. ஆமான்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஜோர்தான்ல தொடங்கி கல்வாரியில் என்ன பண்றார். அப்போ அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பு எனக்காக ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்காக இந்த ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையை அவர் தொடங்கி முடிச்சார்ன்ற ஒரு விசுவாசம், அது சிலுவையில மரித்தாரா அப்படின்னு சொல்றது மாத்திரமில்ல நிறைவை, அதாவது என்ன சொல்லனா அதாவது அதை நிறைவேற்றி முடித்தார் என்ற ஒரு விசுவாசம் நம்ம கிட்ட எந்த சூழ்நிலையிலேயே என்ன ஆயிடக்கூடாது, கேள்வியா கூட கேட்டுறக்கூடாது, மனசுல கூட நினைச்சிடக்கூடாது. என்னன்னு இவர் அந்த முழு அர்ப்பணிப்பு வாழ்க்கையில இல்ல, ஏன் இப்படி கூட நினைச்சிடலாம். அவர் என்ன, அவர் தேவனுடைய குமாரன், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மாதிரி ஆதாம்ல இருந்து வந்திருந்தாக்கா இல்லைங்களா அவரு வந்து அவரால் முடிஞ்சிருக்குமா அர்ப்பணிப்பு, முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்ற கேள்வி கூட இந்த மாம்ச சரீரத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைங்களா. வாசிக்கலாம். நமக்கு இந்த மூன்றாவது பாயிண்ட் நமக்காக அன்பு சகோதரர் வாசிக்கிறார். அவர் என் நிமித்தமாகவே அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஈடுபலிக்கான கிரயமாக தாமாக முன்வந்து கொடுத்தார் என்றும் அவர் தமது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி பாவத்திற்கான பலியாக கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேனா. யோசித்து பாருங்க, தாமாகவே முன்வருது, the voluntary sacrifice, தாமாக முன்வருது. யோசித்து பாருங்க, அந்த அர்ப்பணிப்புடைய வாழ்க்கையில தானாகவே முன் வருது பாருங்க. அப்போ யோர்தான்ல தொடங்கி கல்வாரி வரைக்கும் அவருடைய பணி அர்ப்பணிப்பு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காருங்க, அவரு அதை நிறைவேற்றி முடிச்சு. காரணம் என்ன, ஒட்டுமொத்தம் மனுக்குலத்திற்காக, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக. அப்ப இதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேனா. ஆமான்பான சகோதர சகோதரிகள், அடுத்தது பாயிண்ட்ல நாம் பார்க்கும்போது அவர் நியாயப்பிரமாணத்துக்கு முற்றிலும் என்ன பண்ணியிருந்தாரு, கீழ்ப்படிஞ்சிருந்தார். முற்றிலும் நியாயப்பிரமாணத்துக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு ஒரு காரணமானவராயிட்டார். அவர் காரணமாகவே ஆயிட்டாரு. அந்த ஒரு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு, எந்த சுதந்திரத்தினா நித்திய ஜீவனை, அந்த நித்திய ஜீவனை இல்லைங்களா பெற்றுக்கொண்டு, அதாவது ரொம்ப முக்கியமாக உலகத்தின் மீது ஒரு ஆளுகைக்குள்ள அவர் வருவதற்கு ரொம்ப முக்கியமாக அனைவரும் என்ன ஆயிட்டாங்கன்னா விழுந்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய மனு குலத்திற்கு ஒரு புதிய உடன்படிக்கை என்ன பண்ணாருன்னா ஏற்படுத்தி காட்டினார்.
அப்ப அந்த புதிய உடன்படிக்கைன்றது நமக்கு நல்லா தெரிய பாடங்கள்ல கேட்டிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அந்த புதிய உடன்படிக்கை அவர் என்ன பண்ணார்னா ஏற்படுத்தி காட்டினார் என்ற ஒரு விசுவாசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக. மனுக்குலத்திற்கு அந்த புதிய உடன்படிக்கையை பத்தி இப்ப தெரியாது. இன்றைக்கு சுவிசேஷ யுகத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த விஷயத்தை அவர் நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக ஒரு காரணமாக ஆயிட்டார். எதற்காகனா அவர் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணியிருக்காருங்க ஒரு ஏற்படுத்தினாரு. அதுக்கு ஒரு காரணமாக காரண கர்த்தாவாக கர்த்தர் இயேசு வந்தார் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக என்னங்களா நன்கு புரிந்து கொண்டவர்களா இருக்கணுமா? அப்ப அந்த புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு முக்கிய அன்பான சகோதர சகோதரிகளே, புரிந்து கொள்ளுதல் எவ்வளவு முக்கியம். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அநேகர். அதனாலதான் அவரை விட்டு அதிகமா போனாங்க. இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பேரளவில் இருக்கக்கூடியவர்கள் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல இல்ல. ஏன் சத்தியத்துல வந்தவர்களே ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியை நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. அதெல்லாம் இந்த சொல்றாரு, அவர் நியாயப்பிரமாணத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவராகினார் இல்லைங்களா? பாருங்க, ஒருத்தர் கரெக்டா புரிந்து கொள்ளனா இல்லைங்களா, தவறா புரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து தவறா புரிஞ்சுக்கின நாட்கள் உண்டு. எப்படிங்க, நீ உன்னை எப்படிப்பட்டவனாய் எண்ணுகிறாய், இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீ எப்படிப்பட்டவனாய் இருக்கிறாய்னு இயேசு கிறிஸ்து அந்த காலத்திலே வாயின் வார்த்தைகள் விட்டு. அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன அடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தர் இயேசு ஒரு என்னங்களா நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா அவர் என்ன புரிஞ்சிட்டு இருந்தாங்க அந்த ஆப்போசிட்னா, நீ ஒரு ஃப்ராடு, நீ எப்படிப்பட்டவன். யோசித்து பாருங்க, நம்மளை பார்த்து ஒருத்தர் யாராவது உங்களுடைய இன்டென்ஷன் என்ன, உன்னுடைய இன்டென்ஷன் என்ன, உங்களுடைய இன்டென்ஷன் என்ன, என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குதுன்னா இல்லைங்களா, யோசித்து பாருங்க, தவறான புரிந்து கொள்ளுதல். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க இல்லையா, நீ உன்னை எப்படிப்பட்டவன்னா அவர் எப்படிப்பட்டவர், அன்பு உள்ளவர். அவர் அன்பு செய்யத்தான் வந்தார் இந்த ஜனங்களை. முற்றிலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இல்லைங்களா, ரொம்ப முக்கியமாக அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வந்து ஒரு சுதந்திரத்தை, நித்திய ஜீவன் என்ற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்திருக்கிறாரு. வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு என்ன செய்ய போறோன்னு ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்தினார். யோசித்து பாருங்க, நமக்கு ஒருத்தர் அன்பு செஞ்சிட்டு இருக்கிறோம், அந்த அன்பை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க இயேசு கிறிஸ்து காலத்துல. ஏன் இதை நான் சொல்ல வர இந்த பாயிண்ட் அப்படின்னும் போது, புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையில அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சகோதரனுக்கிட்டாவதோ சகோதரியாக்கிட்ட நம்ம பேசுறதுக்கும் பழகி பார்க்கறதுக்கும் என்ன இருக்குது? பேசுறதுனால புரிஞ்சு கொள்ள முடியுமா? பெரிய ஜாஸ்தி புரிஞ்சுக்க முடியும். பழகி பார்த்தா தான் என்ன ஆக முடியும். அதே மாதிரிதான் நம்முடைய கர்த்தர் இயேசு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். முற்றிலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படைந்து ஒரு காரணமானார். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இது ஒண்ணு புரியாமலே இருக்குது. அதனால்தான் நம்ம அந்த புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கிய அன்பான சகோதர மனுக்குலத்திற்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் புரிந்து கொண்டு இந்த அப்பத்துல நம்ம என்ன பண்ணலாம், திராட்சை ரசத்துல பங்கு பெறலாம். இப்ப நமக்காக அதை வாசிக்குவாரு. 4வது பாயிண்ட், 4வது 5வது 1 2 3 4. அவர் நியாயப்பிரமாணத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்ததன் காரணமாக அவர் சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவன் மற்றும் உலகத்தின் மீது ஆளுகை என்னும் உரிமைகளை இறுதியில் புதிய உடன்படிக்கையின் கீழ் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்ற அனைவருக்கும் மற்றும் விழுந்து போன மற்றும் மரித்து கொண்டிருக்கும் மனுக்குலத்திற்கும் கொடுத்து விட்டார் என்பதை நான் நன்கு புரிந்து விசுவாசிக்கிறேனா? நன்கு நான் புரிந்து விசுவாசிக்கிறேனா? இந்த மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதுல பங்கு பெறுவதற்கு இந்த 5வது பாயிண்ட்ல நம்ம அடுத்து நம்ம பார்க்கும்போது, இவ்விதமாக அவர் பலி செலுத்தி அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் விலைய கிரயமாக அவர் கொடுக்கப்பட்டு அது நிமித்தமாக
பெற்றுக்கொண்டது ரெண்டு தாங்க. ஒன்னு ஆசீர்வாதம், இன்னொன்னு கிருபை. 6வது பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது இதன் மூலமாக ரொம்ப முக்கியமாக இவ்விதமாக பலி செலுத்தப்பட்டு அவருடைய மாம்சம் ரத்தம் விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டு அது நிமித்தமாக பெற்றுக்கொண்டது எதுனாக்கா ஆசீர்வாதமும் கிருபை. பாருங்க, ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு இந்த ஆசீர்வாதம் கிருபை வருது. ஆனா இந்த சுவிசேஷ யுகத்துல எங்கெல்லாம் சத்தியத்திற்குள் வந்து இந்த ஒரு அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் இல்லைங்களா பங்கு பெறக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ். அப்ப இப்பவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த ஆசீர்வாதத்தையும் கிருபையும் என்ன பண்ணிருக்காருங்க, கொடுத்திருக்கு. அதனால இப்ப நம்ம வாழக்கூடிய காலம் ரொம்ப கடினமான ஒரு காலம். ரொம்ப கடினமான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போக போக இன்னும் கடினமா இருக்கும். ஏன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியம். உலகத்தனமான ஆசீர்வாதம் அல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்புறம் அவருடைய கிருபை. கிருபை நமக்கு பத்தாதுங்க, இன்னும் தேவன்கிட்ட என்னங்களா அதிகமான கிருபை வாங்க வேண்டியது. கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது, நம்முடைய வாழ்க்கை வாழ முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரிங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த கிருபை இல்லாம நம்முடைய வாழ்க்கை முன்னால போகாது. எந்த கிருபைனா தேவ கிருபை. அதான் பக்தர்கள் வந்து சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ கிருபை என்றும் உள்ளது. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியம். அவருடைய பலியில அவருடைய மாம்சம் இந்த ஒரு விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்ட அதனால நம்ம பெற்றுக்கொண்டது என்னன்னா ஆசீர்வாதம் கிருபை என்பதை தேவனுடைய பிள்ளைகள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்ன பண்ணிடக்கூடாது, அது விசுவாசமா இல்லாம அவிசுவாசமா ஆயிடக்கூடாது. நமக்கு 6வது பாயிண்ட் நமக்காக வாசிக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. இவ்விதமாக பலி செலுத்தப்பட்ட அவருடைய மாம்சமும் இரத்தமும் விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டு அதன் நிமித்தமாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து விசுவாசிக்கிறேனா? ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இதே பாயிண்ட் தான் நமக்கு 7வது பாயிண்ட் கூட நமக்கு வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க பிரதர். 7வது பாயிண்ட்டும் வாசித்துங்க. பாவத்திற்கும் பாவிகளுக்கும் இல்ல 7வது பாயிண்ட் மேல அடுத்த பேஜில் அவருடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாள சின்னமாக அவருடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாள சின்னமாக இருக்கும் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தில் பங்கு கொள்ளும் காரியத்துல வாசிங்க. மைக் ஆஃப் ஆயிடுது. அப்போ வேற மைக் இருக்கு. அவருடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாள சின்னங்களாக இருக்கும் அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தில் பங்கு கொள்ளும் காரியமானது என்னுடைய கர்த்தரின் மாம்சம் மற்றும் இரத்தம் எனக்காகவும் அனைவருக்காகவும் பெற்றுத்தந்த ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நானும் ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்பதை சுட்டி காண்கின்றது என்பதை நான் புரிந்து விசுவாசிக்கிறேனா? அப்ப ரொம்ப முக்கியமாக இந்த 7வது பாயிண்ட்ல நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, என்னுடைய கர்த்தருடைய மாம்சம் மற்றும் ரத்தம் எனக்காக மாற்றமல்ல அனைவருக்காகவும் அது பெற்று தந்த ஆசீர்வாதம் கிருபை என்பது இல்லைங்களா நான் நன்கு புரிந்து உணர்ந்திருக்கிறேனா? அப்ப பாருங்க, ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு அப்பம் மற்றும் திராட்சை ரசத்துல பங்கு கொள்ளக்கூடிய காரியமானது என்னுடைய கர்த்தரின் மாம்சம் மற்றும் ரத்தம் எனக்காகவும் அனைவருக்காகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் கிருபையாகவும் இருக்கக்கூடிய விஷயத்தை அங்க ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயத்தை நான் முழுமையாக உணர்ந்து புரிந்து விசுவாசிக்கிறேனா அப்படின்றதுதான் 7வது பாயிண்ட் அன்பான சகோதர சகோதரி. 8வது பாயிண்ட்டுக்குள்ள நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை இவ்விதமாக நாம நினைவு கூறக்கூடிய இந்த ஒரு ஈடுபலி இல்லைங்களா இதயபூர்வமாக, ரொம்ப முக்கியமாக இதயபூர்வமாக, அதாவது நம்ம அந்த இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற அவருடைய ஈடுபலியின் மீது ஒரு விசுவாசன காரணத்துல நம்ம என்ன ஆக போறோம்னா நீதிமானாக்கப்படுறோம் அப்படின்றதுதான் முக்கியம்.
அப்போ இந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமை நமக்கு நல்லா தெரியும். என்னுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் கர்த்தரோட கூட பிட்கும்படிக்கு, ரொம்ப முக்கியமாக என்னுடைய மாம்சமும் ரத்தமும் கர்த்தரோட கூட என்னங்களாம் பிட்கும்படும்படிக்கு, அவரோட கூட நான் பாடும்படும்படிக்கு, அவரோட கூட மரிக்கிறதுக்கு அந்த விசுவாசத்துக்குள்ளதான் நான் இருக்கிறேனா. ஏன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது அநேகர் விழுந்து போயிடுறாங்க. சத்தியம் நல்லா இருக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இது, நான் என்ன பண்ண துரோகம் பண்ண? அப்படி இல்லை, அப்படி கிடையாது. நம்மளை கூப்பிடும் போது என்னதான் பண்ணிட்டாரு, நீதிமான் ஆக்கிரணிட்டாரு, உன்னை வெறுத்துட்டு வர சொன்னாரு. வெறுக்கிறவங்களுக்கு தான் என்ன வரும் வரும். அப்போ இந்த முக்கியமாக இங்க சொல்லும் போது அன்பான சகோதரர்களே, நீதிமானாக்கப்பட்ட ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இல்லைங்களா, என்னுடைய மாம்சத்தை ரத்தத்தையும் கர்த்தரோட கூட பிட்கும்படிக்கு, பிட்கிறதுன்றது தெரியும் இல்லைங்களா, பிட்கிறதுனா என்னங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பிட்டு இல்லைங்களா, இதுல நம்மளுடைய ஷேரிங். கர்த்தர் இயேசுவுக்கு வந்த மாதிரி எல்லாம் கஷ்டங்கள் நமக்கு வருதில்ல, திராணிக்கு மேல வருதில்ல. ஏதோ நமக்கு வரக்கூடிய விஷயத்துல முழு மனசோடு இதை நான் ஏற்றுக்கொள்றேன்னா, அவரோட கூட பாடுபடணும், அவரோட கூட நான் ஆளுகை பெறணுன்ற ஒரு விசுவாசம் ரொம்ப முக்கியமாக அன்பான சகோதர சகோதரிகளே. அதான் ஒரு இடத்துல நீங்க பேதுரு பார்க்கும் பொழுது இயேசுக்கு கூப்பிடுறார், என்ன கேட்கிறார், என்ன கேட்கிறார் பேதுரு கிட்ட அப்படின்னு சொல்லும் போது, நீ வா வரியா பேதுரு என் கூட. சரி நான் உங்க கூட வரேன், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? அவர் என்ன கேட்டாருங்க, கேட்டது கரெக்டா தப்பா? கரெக்டா கேட்கலாமா அவரை? அப்ப கூட அவருடைய சுயநலம் தான், நான் உங்க பின்னால வர்றேன், என்ன கிடைக்கும், சுயநலம். கரெக்டா அது? இப்ப நம்ம அப்படி இருக்கலாமா? யோசித்து பாருங்க. கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு, என்ன கிடைக்கும்னா பாடுகள் தான் கிடைக்கும். இததான் உன்னை தன்னை வெறுத்து தன் சிலுவைய இல்லைங்களா வருஷத்துல ஒரு விஷயம் தூக்கிடுவான்னு சொல்ல, அனுதினமும். ஆமா, அதனாலதான் அன்பான சகோதர சகோதர இந்த இந்த வார்த்தைகளை நமக்காக 8வது பாயிண்டையும் வாசிக்கிறது கேட்கலாம். ஒருவேளை இவ்விதமாய் நினைவு கூறப்பட்டதான ஈடுபலியை நான் இதயபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பேனாகில், இந்த ஈடுபலியின் மீதான விசுவாசத்தின் காரணமாக நீதிமானாக்கப்பட்ட என்னை, என்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் கர்த்தரோடு கூட பிட்கப்படும்படிக்கும், அவரோடு கூட பாடுபடும்படிக்கும், அவரோடு கூட மரிப்பதற்கும் காத்திருக்கிறேன் என்று முழுமையாய் நான் என்னை பாத்தீங்களா, முழுமையாக நான் அர்ப்பணம் பண்ணி உள்ளேனா. ஆமான்பான நமக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி இல்லைங்களா, ஒவ்வொருத்தருக்கு இந்த ஒரு பாடுகள் 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 50 வருஷம் கூட இருக்குது, இன்னும் ஓட்டத்தை முடிக்காத இருக்கிறவங்க உண்டு. பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் சீனியர் பிரதர்ஸ்ங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க போலாண்ட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் சீனியர் பிரதரன்ஸுங்க பாக்குறோம். வெளிநாட்டுல அநேக பாத்தீங்கன்னா 70 80 வருஷங்களா இருக்குது, இன்னும் இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில தேவன் நியமித்திருக்கக்கூடிய வருடங்கள், அவங்களுடைய உண்மைத்தன்மை, அந்த உண்மைத்தன்மை மூலமாக அவர்கள் கிடைக்கக்கூடிய பாடுகள் இல்லைங்களா, அந்த கஷ்டங்கள், இதையெல்லாம் நமக்கு கிருபை என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு சிலருக்கு ஒரே வருஷத்துல என்ன ஆயிடுறாங்க, ஒரே வருஷத்துல என்ன ஆயிடுறாங்க, சத்தியத்துக்குள்ள வந்து தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சு போறவங்களும் உண்டு, அப்படியும் உண்டு இல்லைங்களா. இன்னும் சில பேர் இங்கே இருந்துட்டே இருக்கலாம் அப்படின்றதும் உண்டு. ஆனா இங்க ரொம்ப முக்கியமாக சொல்றாரு, நாம அவரோட பாடுபடுத்து அவரோட கூட மறிக்கணும். அதனால கர்த்தருக்கென்று நான் காத்திருக்கிறேனா, அதை நான் முழுமையாக அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேனா அப்படின்றதா இங்க 8வது பாயிண்ட்ல நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதரர், இதெல்லாம் நம்ம மனசுல வச்சிட்டு இருந்தோம்னா அப்ப நம்மளுடைய இந்த கேள்விகளுக்கு நம்முடைய பதில் ஆம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆம்னு சொல்லிட்டா
இல்லைங்களா? நம்ம தீர்க்கமான ஒரு பதிலை கொடுத்தோம்னா ஒவ்வொரு புது சிருஷ்டியும் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையாகிய இல்லைங்களா அதாவது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை ஆம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, நாம் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து முழு தெளிவுடன் மற்றும் அவருடைய பலிக்கு யார் மரியாதை கொடுக்கிறாங்களோ, யார் அந்த பலியை கொடுத்து இல்லைங்களா அந்த பலியை முற்றிலும் ஏற்றுக்கொள்றாங்களோ, அப்படி யார் காணப்படுகிறார்களோ இவர்கள் இந்த மரியாதை செலுத்துறது மூலமாக இதுல என்ன பண்ணலாம், இவங்க இந்த பண்டிகையில் என்ன பண்ணலாம், அவங்க பங்கு பெறலாம். அப்போ ரொம்ப முக்கியம் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த ஒரு பங்கு கட்டாயமா பங்கு பெற்ற ஆகணும் அப்படிதான் சொல்றார். யார் பங்கு பெறலன்னா முழுமையாக கர்த்தர் இந்த 8 பாயிண்ட்ஸ், ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம சொல்றது சும்மா கொஞ்சம், அவ்வளவுதான் நமக்கு நேரம் இருக்கு. சண்டே ஆராதனையில் அநேக பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இதை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியமாக இல்லைங்களா ஆம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமாக தெளிந்திருக்க வேண்டிய விஷயம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவர் வளர்ந்த விதங்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை, முதலாம் வருகையில் அவர் என்னெல்லாம் செஞ்சார், இரண்டாம் வருகையில் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறார் என்ற விசுவாசம் ரொம்ப முக்கியம். 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி எங்க தொடங்கி எங்க முடிய போது, அதுக்கு இன்பிட்வீன்ல என்ன நடக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து முதல் வருகையை குறித்து இரண்டாம் வருகை குறித்தான அறிவு, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் பொழுது கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம். இதுல பாருங்க, இன்றைக்கு வேத மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வரலன்னு சொல்றங்க. இவர்கள் பங்கு பெற முடியுமா? பங்கு பெற முடியுமா? கட்டாயமே கிடையாது. இயேசு கிறிஸ்து வரலன்றவங்க இதுல என்ன பண்ண முடியாது, பங்கு பெறும். அவர்கள் பேர் சபை அளவில் தான் இருக்கிறார்கள். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா அவர்களும் வேதமானவர்கள் பேரை தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. வேதமானவர்கள் பேரை வச்சிட்டு, இது மாத்திரம் இல்லைங்க, ஆத்மா சாகல, நரகம் இல்ல, திருத்துவம் போதனை இல்ல, அந்த கிறிஸ்துவுடைய அமைப்பை பத்தி எந்த நாலேஜும் இல்லாத பேர் சபையில் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களே இதுல பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லும் போது, இந்த பாடங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா கூட இயேசு கிறிஸ்து பத்தி முழுமையான ஒரு அறிவு இல்லைன்னா இல்லைங்களா, இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை இரண்டாம் வருகையுடைய நாலேஜ் இல்லைன்னா என்ன ஆயிடும், ஒட்டுமொத்த பைபிள் என்ன ஆயிடும், தப்பாயிடும். அதுக்கு தான் ரசல் பிரதர் 6வது வால்யம்ல சொல்றாரு, இதுல யார் பங்கு பெறலன்னா உபதேசம் சரியா இல்லைன்னா, அதாவது உபதேசம்ன்றது என்ன, விசுவாசம் சரியில்லைன்னா இவங்க என்ன பண்ண முடியாது, பங்கு பெறவே முடியாது. ஆமான்பான சகோதரர், அப்போ ரொம்ப முக்கியமாக நாம இங்க என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு பார்க்கும்போது 8 பாயிண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமாக இது எல்லாமே எதுல அடங்கி இருக்கு தெரியுங்களா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஈடுபலி சப்ஜெக்ட்ல அடங்கி இருக்கு. ரான்சம் பாடத்துல என்ன இருக்குங்க, அடங்கி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் பிறப்புல இருந்து, அவர் மரிக்கிறதுல இருந்து, ஆதாம் செய்த பாவத்துக்கு தண்டனையில இருந்து மறுபடியும் என்ன இருக்குதுங்க, எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்குது, அவர் என்ன செய்ய போறார்ன்ற எல்லா அறிவையும் தேவன் என்ன பண்ணிருக்காரு, அந்த விசுவாசத்தையும் வேத மாணவர்களாகிய நமக்கு இதை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுல நம்ம ஆம் அப்படின்னு சொன்னா முற்றிலுமாக இந்த பலியை நம்ம மரியாதை செலுத்துறோம்னு அர்த்தம். இந்த மரியாதையின் மூலமாக நாம் இதுல என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம், கட்டாயமா பங்கு பெற்ற ஆகணும். இது நம்முடைய உபதேசத்துல நம்முடைய விசுவாசம் அப்படி. ஆனா இதுக்கு மாறாக சில வார்த்தைகளை நம்ம கவனிக்கும் பொழுது, அடுத்த சில இதுக்கு மாறாக எப்படின்னா, ஒருத்தர் சத்தியத்திற்குள்ள இல்ல சத்தியத்துக்குள்ள வராத இருக்கக்கூடிய பேரளவில் இருக்கக்கூடியவங்க இதுல பங்கு பெற முடியாதானா முடியாது. அதுக்குதான் நிதானிக்க பார்க்க சொன்னார், தன்னைத்தானே நிதானிக்கணும் அப்படி. பாருங்க, இப்போ யோசித்து பாருங்க, ஒரு பாவத்திற்கு பாவிகளுக்கு ஒரு ஈடுபலி ரொம்ப அவசியமா இருந்தது இல்லைங்களா. இந்த பலிய, இந்த அவசியமானதை
இந்த ஒரு காரியத்தை யார் மறுக்கிறாங்களோ, அவருடைய பலி அவசியம் இல்லைன்னு யார் மறுக்கிறாங்களோ, இவங்க என்ன பண்ண முடியாது, இதுல பங்கு பெறவே முடியாது. எண்ணத்துல கூட என்ன பண்ணிடக்கூடாது, மனசுல என்ன பண்ணிட நினைச்சிடவே கூடாது அன்பான. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்ல நீங்க அதை நான் வாசிக்க வர பாருங்க பிரதர், வாசிக்கலாம். பாவத்திற்கும் பாவிகளுக்கும் ஓர் ஈடுபலி அவசியம் என்னும் காரியத்தை மறுப்பவர்களும். பாத்தீங்களா? அதே மாதிரி அதை மறுக்கக்கூடியவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய புண்ணியம் என்னன்னு தெரியாம போயிடும், அவருடைய புண்ணியம் என்னன்னு தெரியாம போயிடும். அதனால ரெண்டாவது பாயிண்ட்ல பார்க்கும்போது அவருடைய புண்ணியத்துல நாம பங்கடையணும் அப்படின்னு தங்களை முழுமையாக என்ன பண்றோம்னா, அது தேவையற்றது அப்படின்னு யார் அவிசுவாசிக்கிறாங்களோ இவர்களும் என்ன பண்ண முடியாதா, இதுல பங்கு பெற முடியாது அன்பான சகோதர சகோதரி. மூன்றாவது, ஒருவருடைய புண்ணியம் மற்றவர்களுக்கு இல்லைங்களா தரிப்பிக்கவே முடியாது என்று இந்த காரியத்தை மறக்கிற இப்படி ஒருத்தர், இவருடைய புண்ணியம் யாருக்குமே இந்த ஈடுபலி கரெக்ட் இல்ல அப்படின்னு யார் மறுக்கிறாங்களோ இவர்களும் இதுல என்ன பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு முக்கியம் பாருங்க, அதுல அந்த ஈடுபலிய அவசியம், பங்கடைவது, அத ஏளனமாக படுத்துறது, அப்புறம் அந்த புண்ணியத்தை என்னங்க தேவையில்லைன்ற மறுதளிக்கிறது, இவர்கள் என்ன பண்ண முடியாதா, பங்கு பெற முடியாது. அடுத்தது கிறிஸ்துவுடைய நீதியினால கொடுக்கப்பட்ட அந்த கல்யாண வஸ்திரம் அதை களைத்து போடுறது, சத்தியத்துக்குள்ள வந்தவர்கள் அந்த நீதியின் வஸ்திரத்தை களைத்து போடுறது. அப்புறம் ஐந்தாவது நாம் பார்க்கும்போது தங்களுடைய சொந்த மற்ற உலக நீதிக்காக இந்த அழுக்கான கந்தை இல்லைங்களா அணிவதின் மூலமாக இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. உலகமான அதாவது அந்நிய வஸ்திரத்தை அந்நிய உலக ஜனங்கள் அதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, இவர்களும் இதுல என்ன பண்ண முடியாது, பங்கு பெற முடியாது. வாசிக்கலாம் பாருங்க. தங்களுடைய சொந்த மற்றும் உலக நீதியாகிய அழுக்கான கந்தைகளை அணிவதில் சந்தோஷத்துடனும் சுதந்திர உணர்வுடனும் காணப்படுகிறவர்களும். பாருங்க, ரொம்ப கிளியாங்க சொல்றாரு. அடுத்த பாயிண்ட்ல லாஸ்ட் பாயிண்ட்ல பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, நம்முடைய கர்த்தர் இயேசு நமக்கு அந்த ஒரு பரிசுத்தத்தை என்ன பண்ணாருங்க பண்ணி காட்டினாரு. விலையேற பெற்ற ரத்தத்தில இல்லைங்களா நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. இத ரொம்ப சாதாரணமா என்றது, ரொம்ப சாதாரணமா என்றது, இவர்களும் என்ன பண்ண முடியாது, இதுல பங்கு பெற முடியாது அன்பான சகோதர சகோதரி. அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய மகா பரிசுத்த விசுவாசத்துல 8 பாயிண்ட் எதை நம்ம விசுவாசத்தோட இதுல பங்கு பெறணும்ன்றதும் பார்த்தோம். 6 பாயிண்ட் எப்படி அவரை அவமதிக்கிறாங்கோ, அப்படி அவமதிக்கிறவங்க இதுல பங்கு பெற மாட்டாங்கன்றத நம்ம பார்த்தோம். இது எல்லாமே அடிப்படையான விஷயங்கள் தான். இந்த அடிப்படையானதை கூட நம்ம மனசுல வச்சுட்டு என்ன பண்ணோம் பாருங்க. இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, வேத மாணவர் அல்ல, வேத மாணவர்களுக்குள்ள இந்த ஒரு சத்தியத்தை கேட்டு உடன்படிக்கை பண்ணி கரெக்டா வருஷத்துல ஒரு வேஷம் மாத்திரம் வருவாங்க. அன்னைக்கு மாத்திரம் எல்லா எக்லிஷியாலையும் என்ன ஆயிட்டுக்கும், ஃபுல்லாயிட்டு இருக்கும். யாருன்னா ஒரு எக்லிஷியாலன்னா ஒருத்தர் தான் அன்னைக்கு வந்திருப்பாங்க. பாத்தீங்களா, அவரு காணாத போயிருப்பாரு 364 நாளும் 365ஆம் நாள் அவருடைய பிரசன்ஸ் இருக்கும். இவர் பங்கு பெறலாமா? நீங்களே சொல்லுங்க, பங்கு பெறலாமா? அவர் நிதானிக்கல இல்லைங்களா, நிதானிக்கல. அவருக்கு என்னன்னே அது உள்ள போல. நமக்கு நல்லா தெரியும், அப்பமும் திராட்சை ரசமும் எதை அடையாளப்படுத்துறது? தேவனுடைய உயிர் உள்ள வார்த்தைகள். இன்னைக்கு கூட படிச்ச இல்லையா, மண்ணால மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே என்னங்களா பிழைப்பான். அப்போ 365 நாளும் தேவனுடைய வசனங்கள் சத்தியம், அந்த சத்தியத்தை சாப்பிடணும். அந்த ஒரு வருஷமாக நம்ம செய்யக்கூடிய தவறுகளை மீண்டுமாக இந்த பாடுகளில் நான் என்ன பண்ண போறேன், இந்த பாடுகளை என்னுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் இதன் நிமித்தமாக நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மீண்டுமாக ரினிவல் பண்றது தான் நம்ம என்ன பண்றது, அந்த அடையாளம் சின்னமாக என்ன பண்றோம், அப்பத்தையும்
அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை பானம் பண்றது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்கள், அவர் செய்த தியாகங்கள், இததான் நம்ம அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான், அடையாள சின்னம். ஆமா அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதுதான் ரொம்ப முக்கியமா உபதேசத்துல, நம்முடைய உபதேசத்துல ரொம்ப முக்கியமாக நம்முடைய 7ஆம் தூதன் சொன்ன விஷயம் இல்ல, அவர் பின்னால சொன்னார், 7ஆம் சபை காலத்துல சொன்னார். இத முதல் சொல்லி யார் தான் நமக்கு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், உங்களையே நிதானித்து சோதித்து அறிந்து. நம்முடைய விசுவாசம் ரொம்ப கரெக்டா இருக்கணும்ன்றதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்மளுடைய 2 பார்ட் இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில. ஒன்னு உபதேசம், இன்னொன்னு நம்முடைய குணலட்சணங்கள், இல்லைங்களா? ஒன்னு நம்முடைய உபதேசம், அறிவு பெறக்கூடிய விஷயங்கள், அதுக்கு உகந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கணும்னு பார்க்கிறோம். இன்னொன்னு, இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் கேட்டிருந்தாலும் அது இருமாப்பாலா போகக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய குணலட்சணங்கள் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லிட்டாரு? கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ உங்களிலும் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒன்னு உபதேசம், இன்னொன்னு நம்முடைய குணலட்சணங்கள். அப்போ ரொம்ப முக்கியமாக அந்த ஒரு குணலட்சணத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்ட முக்கியமான அநேக பாடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நினைவு கூறுதல் தியானங்கள்ல அநேக கோணங்கள்ல அநேக பாடங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலாக கொடுக்கப்பட்டது என்ன? 7 நாள் என்ன இருக்கணும் உங்க வீட்டுல? இருக்கணுமா? ஆமான்றீங்க. புளிப்பு எங்கும் என்ன கூடாது? காணப்படக்கூடாது. அப்போ அங்க ரொம்ப முக்கியமாக இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்ட அதை ஞாபகப்படுத்திக்க போறோம், அவ்வளவுதான். எங்கேயுமே நான் கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்பை ஃபுல்லா எடுத்து என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணணும்? வெளியே அகற்றணும் அப்படின்றதான் நம்ம அநேக பாடங்கள்ல கேட்டிருக்கோம். அப்போ அது நிழல் நம்ம கொடுக்கப்பட்டது, இல்லைங்களா? அகற்றணுமா சுட்டரிக்கணுமா? அகற்றணும் சுட்டரிக்கணுமா? பேசணும் நீங்க தான். அகற்றணுமா சுட்டரிக்கணுமா? சுட்டரிக்கணும். அகற்றுனா மறுபடியும் என்ன ஆயிடும்? வந்துரும். சுட்டரிக்கணும் ரொம்ப முக்கியமா. அப்போ 2வது பாயிண்ட்ல, அப்போ அங்க நிழலாக சொல்லப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கப்படும். அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு வீடு எது? நம்முடைய இருதயம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்கு, இல்லைங்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு அப்படின்னா தேவன் தங்கும் இடம் தான் நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளம் நல்லா இல்லைன்னா, நம்முடைய உள்ளம் நல்லா இல்லைன்னா என்ன ஆயிடும்? நம்முடைய உள்ளம் நல்லா இல்லைன்னா நம்முடைய இல்லம் என்ன ஆயிடும்? இந்த இருதயமான இல்லம் சீர்கெட்டு போயிடும். அப்ப இந்த சீர்கெட்ட இருதயம் தேவன் வாசம் பண்ண முடியுமா? அப்ப அங்க இருக்கக்கூடிய புளிப்பு அகற்றணும். அதாவது புளிப்பு எதை? பாவம். பாவத்திலே 2 இருக்கு, ஒன்னு உபதேசம், இன்னொன்னு குணங்கள். அப்ப இந்த ஒரு பாவத்தை இந்த இருதயமாக வீட்டில இருந்து வெளியே அகற்றணும்னா, முற்றிலும் அகற்றினாலும் அது மறுபடியும் என்ன ஆயிடுது? என்ன பண்றதுங்க பிரதர்? பவுல் சொல்ற மாதிரியே சொல்றதுதான். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்யறேன். நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்து பாருங்க. ஆமா, எல்லாருமே என்ன பண்றோம்? தவறு செய்யறோம். சிந்தையில தவறு செய்யறோம், பேச்சில தவறு செய்யறோம், இல்லைங்களா? கிரியையில தவறு செய்யறோம். எல்லாருமே தவறு செஞ்சாலும் தவறை உணரக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டியவர்களாக. எப்போ தங்களுடைய தவறுகளை உணர்கிறார்களோ அப்ப நமக்கு ஒரு வழி ஓப்பன் ஆகுது. என்ன வழி ஓப்பன் ஆகுது தெரியுமா? இந்த தவறை எங்கிட்ட இருந்து அகற்றணும். உணர்வே இல்லைன்னா அகற்றவே பாருங்க. ஒருத்தருக்கு பாவமே அப்படின்னு தெரியலன்னா அவர் எப்படி எடுக்க முடியாத? எப்படி எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் செல்ஃப் எக்ஸாம், தன்னைத்தானே சோதித்தறிதல் ஃபர்ஸ்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தன்னைத்தானே சோதித்தறிக்கும் போது ஒரு நீதிமான் என்ன மாதிரி இருப்பார் தெரியுங்களா? அவருக்கு தெரிஞ்சிருங்க அவர் செய்யற தப்பு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும்.
அங்க ஆஃப் ஆயிடணும். தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்ன்றது சகோதரனும் சகோதரியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைங்களா? அப்ப எனக்கு தெரிஞ்சிடும் நான் எங்க அநீதியா இருக்கிறேன், நான் எங்க நீதியா இருக்கிறேன். யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். ஆமான் பாரஸ். அப்ப எந்தெந்த புளிப்பு எங்கெங்க இருக்கு, அதான் 1 கொரிந்தியருக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு, எப்படி சொல்றாருங்க அவரு? நிழல் அங்க யாத்திராகமத்துல படிச்சாலும் அதோடைய பொருள் எங்க படிக்கிறோம்? 1 கொரிந்தியர்ல படிக்கிறோம். என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாருங்க? துர்குணம் பொல்லாப்பு இந்த புளிப்பை எடுத்து போடுங்க. அப்ப ரொம்ப முக்கியமா நம்ம இருதயத்துல காணப்படக்கூடிய பாவமான காரியங்கள் எது அப்படின்றது அதிகமா இருக்குது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா உடனே ஜெபம் பண்ணிக்கணுங்க தேவன் கிட்ட. தேவனே அது கெட்டதாவே இருக்கட்டும், ஆப்போசிட்ல இருக்கிறது தவறாவே இருக்கட்டும், நம்ம சிந்தனைக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதான், தவறா நினைச்சிட்டோம்னா இந்த மாம்சம் நமக்கு அப்படிதான் கொண்டு போகும். நம்ம இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் உள்ளவே ஊடுருவி அது பாய்ஞ்சிட்டே இருக்கும். அது டெவலப் ஆயிட்டே இருக்கும். பாவமான சிந்தனை பேச்சுகள் எப்படி அது உள்ள டெவலப் ஆயிட்டே இருக்குன்னா கொஞ்சம் கேப் கொடுத்தா அந்த நேரத்துல தவறான ஒரு விஷயம், பாவமான காரியங்கள், சிந்தனை, சொல், செயல் இது நமக்குள்ள வெளியே வரத்துக்குள்ளயோ தேவன் கிட்ட போய் என்ன பண்ணிடணுமா, சரண்டர் ஆயிடணுமா. தேவனே இங்க நான் தப்பா நினைக்கிறேன், நான் இங்க தப்பா நினைக்கிறேன் ஒரு சகோதரனை, நான் இங்க தப்பா நினைக்கிறேன் சகோதரியே அப்படின்ற எண்ணங்கள் நம்ம உடனே உணர்வு உள்ள வந்துட்டா அந்த தவறான விஷயத்துக்கு தேவன்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்ட ஆகணும். இதுக்கு நான் அடுத்த வாரம் பண்றேன், அடுத்த வருஷம் பண்றேன், மெமோரியல் அன்னைக்கு, அதெல்லாம் கிடையாது. ஒரு சிலர்லாம் கரெக்டா இப்பதான் ரொம்ப ஒழுங்கு பிள்ளைங்களா ஆயிடுவாங்க. இந்த மெமோரியல் இந்த பிரதர் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுங்க, இதெல்லாம் நடிப்பு. இப்ப மன்னிச்சிருங்க பிரதர், போன் போட்டு கூப்பிடும், பிரதர் நான் உங்களை நினைச்சேன் பிரதர், ஏதாவது மனசு கஷ்டப்படுது, அதெல்லாம் நடிப்பு. அதெல்லாம் வேதமானவருக்குள்ள இல்ல. யாருக்கும் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, நான் என் சகோதரன் என் சகோதரியை தப்பா நினைச்சேனா அப்படின்னா எப்படிலாம் தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, தப்பா நினைச்சோம்னா நம்ம இருதயத்துக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் தெரியுமா? என்ன ஃபார்ம் ஆகும், என்ன உருவாகும் தெரியுமா? என்ன உருவாகும் தெரியுமா? கசப்பு. என்னங்க? கசப்பு தான் உருவாகும். கசப்பு அப்படின்னும் போது 2 கசப்பு இருக்குது பைபிள்ல. யாத்திராகத்துல சொன்ன கசப்பான கீரை அது வேற, அது டிபார்ட்மெண்ட் வேற. அது அனுபவங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள் நம்ம ரிசீவ் பண்றது அது. ஆனா இன்னொரு கசப்பை நாம வேறவங்களுக்கு கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது தவறான குணலட்சணங்கள். அந்த தவறான குணலட்சணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அன்பான சகோதர சகோதரர்களே, அனுபவசாலிகளுக்கு மாத்திரத்தாங்க இது தெரியும். இந்த கசப்பு எனக்குள்ள இருந்தா நான் அழிஞ்சு போயிடுவேன். யாரு? நான் அழிஞ்சு போயிடுவேன். எனக்குள்ள கசப்பு இருந்தா யார் அழியுது? நான். இத தாங்க ரொம்ப அழகா ஒரு சில பாயிண்ட் நம்ம பார்த்து முடிக்கலாம். எபேசியர் இது ஒரு கோர்வையாகவே தேவன் நமக்கு வசனத்தில் எழுதியிருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க, கவனிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும். பாருங்க, சகலவிதமான கசப்புன்னு வார்த்தை இருக்கு இல்லீங்களா? இத திருவிவிலியம்ல படிச்சீங்கன்னா எப்படி வரும் தெரியுங்களா? திருவிவிலியம்ல மனக்கசப்பு, இங்க சகலவிதமான கசப்பு, இதையும் எடுத்துக்கங்க, அதுவும் உண்மைதான். அந்த சகலவிதமான கசப்பு எங்க இருக்குதுன்னா மனசுக்குள்ள இருக்குமா. திருவிவிலியம்ல படிச்சு பாருங்க, யாருக்குன்னா இருக்கா பைபிள்? திருவிவிலியம்ல படிச்சு பாருங்க அந்த வசனத்தை. சகலவிதமான கசப்புன்ற இடத்துல மனக்கசப்புன்னு இருக்கும். 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கொடுங்க பாரு, வாசிங்க சிஸ்டர், இந்த பைபிள்ல வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மனக்கசப்பு. மனக்கசப்பு என்ன பண்ண தெரியுங்களா? ஃபர்ஸ்ட்
எப்போ உங்க மனசுல கசப்பை ஏற்படுத்துறீங்களோ, அது யாரா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், சிறியவர்களா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமா உடன்படிக்கை பண்ணினவர்களுக்கு அந்த கசப்பு என்ன ஆகும் தெரியுங்களா? என்னவா கன்வெர்ட் ஆகும் தெரியுமா? வாசிக்கலாம். சீற்றம். சீற்றம் போதுங்க, அதுல வாசிங்க. சீற்றம்னா அதுல தெளிவா இருக்குது பாருங்க உங்களுக்கு. சகலவிதமான கசப்பும் கோபமும். கோபம் வந்துருமா? கசப்பு உனக்குள்ள வந்துச்சுன்னா உன்னையே அறியாம என்ன வந்துடும்? கோபம். ரொம்ப முக்கிய அன்பான சகோதர சகோதரிகளே, கோபம் வந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை என்னவாயிடும்? கோபப்படுற மனுஷன் என்னங்களா புத்திமானா? கோபப்படுற மனுஷன் புத்திமானா? கோபப்படுற மனுஷன் புத்திவான் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க நான் நியாயமா தான் கோபப்படுறேன்னு. இந்த மனக்கசப்பு உள்ள வந்துச்சுன்னா நம்மள கோபத்தை என்ன பண்ணிடுமா? தூண்டும். கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மூர்க்கம்னா என்ன? வெரி பிடிக்கும். அதாவது ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கோபம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும் பின்னாலேயே? ஷார்ட் டெம்பர் சொல்லுவாங்க பாத்தீங்களா? எதுக்கு பாரு இவருக்கு கோபம் வருது, மூக்கு மேல வருது கோபம். எப்படி வருது? எங்க வருதுங்களா? எதுக்கு வருதுங்களா? அது ஷார்ட் டெம்பர். ஒருத்தர் ஷார்ட் டெம்பர் இருந்தாருன்னா அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எப்படி இருக்கும்? எவ்வளவு டேஞ்சர் இல்லைங்களா? அந்த ஒரு மனக்கசப்பு என்ன டெவலப் ஆகுதுன்னா கோபத்தை எழுப்புது. கோபம் என்ன ஆகுதுன்னா மூர்க்கம் ஆகுது. அதாவது ஷார்ட் டெம்பர் ஆக்குது. இது இன்றைக்கு என்ன ஆயிட்டு இருக்குதுன்னா அதிகமாக சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு ஆயிட்டு இருக்குது. இது ஒவ்வொருத்தரும் பரிசோதிக்க வேண்டியவர்கள். அடுத்து என்ன ஆகுது தெரியுமா? கூக்குரல், சத்தமா பேசுறது. அக்க பக்கம் யார் இருக்கிறாங்கன்ற ஒரு பயமே. நான் யார்? நான் யார்? தேவனை எதற்காக என்ன அழைச்சிருக்கிறார்? என்னுடைய நிலைமை என்ன? நான் ஒரு நீதிமானா அநீதிமானா? நீதிமான். நான் யார்? ஒரு அன்புள்ளவன். சில நேரங்களில் இந்த பழிய மனுஷ மாம்சம் என்ன பண்ணுமா? கசப்பு உள்ள வந்துருச்சுன்னா கோபம் வரும். கோபம் வந்த பேர் மூர்க்கம் ஆயிடும். மூர்க்கம் வந்து கூக்குரல், சத்தமா கத்துறது. அவங்க மரியாதை அவங்கள கெடுத்துக்கிறது. இன்னொரு சிலர் போறாங்க சைலண்டா இருந்து கெடுக்கிற ஆளுங்களும் உண்டு மனசுக்குள்ள. அந்த ஒரு கேட்டகரியும் இருக்குது. சைலண்டா இருந்து எல்லா வேலை பண்ணுவாங்க, அதுவும் இருக்குது. ரெண்டு பேருக்குமே இங்க சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் தூஷணம். என்ன ஆயிடும் தெரியுங்களா? தூஷிக்கிறதுக்கு ஆயிடுவோமா? யார தூஷிக்கிறோம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியும் இங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாம் ஆவிக்குரிய குடும்பத்தை பத்தி. அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துல குடும்பமே சத்தியத்துல வந்திருந்தாலும் ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்ப என்னுடைய அம்மா சத்தியத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க மாம்சத்துல அம்மா, அது பேசிக்கான ஒரு உலகத்தனமான மரியாதை. அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்க ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு சகோதரி என்ற ஒரு மரியாதை நம்ம என்னங்களா அவங்க கிட்ட எந்த மாதிரி பேசணும், ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசணும், அதே மாதிரி கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும், அண்ணன் தம்பி கிட்ட எப்படி பேசணும் இல்லைங்களா? மாம்சத்துல இருந்த குடும்பத்துக்கிட்டே இப்படி எல்லாம் நம்ம பேசினாலும் இவர்கள் உடன்படிக்கை பண்ணி இருந்தா அவருக்கு ஒரு ஸ்பெஷலா என்ன பண்ணுங்களா? ரெஸ்பெக்ட் இருக்கணுமா, உரிமை இருக்குதுன்னு எது வேணாலும் பேச முடியாது. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, ஏன்னா நம்முடைய ரட்சிப்பு, ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த ஓட்டம் குடும்பமாக இல்லைங்களா? ஒரு ரெண்டு சகோதரனோ ரெண்டு சகோதரியோ ஒரு குரூப்பாவோ ஓடவே முடியாது. அவர்களுடைய தனிப்பட்ட ஓட்ட. அப்ப மனக்கசப்பு தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில அந்த கசப்பான ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிட்டோம்னா கோபம் எழும்பும், கோபத்தினாலே மூர்க்கமாகும், ஷார்ட் டெம்பர் ஆயிடுவோம். ஷார்ட் டெம்பர் ஆயிட்டோம்னா கூக்கரிடுவோம், நம்ம மரியாதையை நாமளே கெடுத்துக்குவோம். அது மாத்திரம் இல்ல, மற்றவர்களை தூஷிக்கிறதுக்கு ஆயிடுவோம். தூஷிக்கிற வேலை யாருது?
யாருங்க வேலை? பிசாசுடையது. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொன்னார் இல்லைங்களா, யூதால சாத்தான தூஷிக்கிறாரா? இயேசு கிறிஸ்து தூஷிக்கிறாரா? தூஷிக்க துணியாமல் மிகாயலுக்கு என்ன இல்லைங்களா, தூஷிக்கிறதுக்கு என்ன பண்ணல அவரு? அவருக்கு எல்லாமே இருக்குது அவரை தூஷிக்கிறதுக்கு. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். அந்த மாதிரி தேவனுக்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்ல விட்டுறணும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கசப்பான அனுபவங்கள் இல்லைங்களா, கசப்பு உள்ள ஏற்படுத்திட்டோம்னா அதனால்தான் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் வெறும் மெமோரியல் மாத்திரம் இல்ல, 365 நாளும் ஈவில் ஸ்பீக்கிங் இச்சிங் ஏர் என்ன பண்ணக்கூடாது, இடமே கொடுக்க கூடாது. அதாவது தீமையான பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் தீமையான வார்த்தைகளை கேட்பதற்கும் நம்முடைய வாயும் நம்முடைய செவி என்ன பண்ணக்கூடாது, கொடுத்தோம்னா எல்லா புளிப்பும் வந்துடும். வாய் வழியா வந்துடும், காது வழியா வந்துடும், எல்லா வழியும் வந்து மறுபடியும் எங்க வந்துடும், தேவனுடைய வீடாகி இந்த ஆலயம், நாமளே அந்த ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள அநேக புளிப்பு வந்துடும். அந்த புளிப்பு வச்சுட்டு நம்மளால இதுல என்ன பண்ண முடியாது, பங்கு பெற முடியாது. அன்பான சகோதரர், இது ரொம்ப முக்கியமாக அதிகமாக சபை வழி நடத்தக்கூடியவர்களுக்கு வரும் கசப்பு வரும். அந்த கசப்பு உள்ள வந்துச்சுன்னா அது அப்படியே நாகும், கோபத்துல கொண்டு போகும், மூர்க்கமாகும், கூக்குரலிடும், அப்புறம் தூஷிக்கிற அளவுக்கு ஆயிடுவோம். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமாக உலகம் எங்கிலும் எங்கெல்லாம் சபைகளை வழி நடத்துறார்களோ ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் டீக்கன்ஸ்க்கு என்னாகும் வரும். அது மாத்திரம் இல்ல, சபையிலும் சில சகோதர சகோதரிகள் வேத வசனத்தை நன்றாக அறியாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், இவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மற்றவர்களை தூஷிக்கிற அளவுக்கு கசப்பை ஏற்படுத்தி கோபத்துக்குள்ள வந்து மூர்க்கமா மாறி கூக்கரிலிட்டு தூஷிக்கக்கூடிய ஒரு பாவ காரியத்துல ஈடுபட்டு தங்களையே தாங்கள் கெடுத்து கொள்ளுவார்கள். ஆமான்பான சகோதரர், இங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கும். நம்முடைய ரட்சிப்பை நாம தான் கவனமாக என்ன பண்ணியாக்கணும், படிக்கணும். ஏன்னா அன்பான சகோதரர்களே, இது உன்னதமான ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தத்தால, பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள குமாரனை கொண்டு இந்த பண்டிகையில நம்ம ஆசரிப்பதற்கு தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்காரு. நம்மள யாருமே பரலோகத்துக்கு கூப்பிட்டு போக முடியாது. நாம தேவனோடு, கர்த்தரோடு, அந்த சத்தியத்தோடு நம்மை நாமே நிதானித்து, இந்த விசுவாசம் நம்முடைய குணலட்சணம் ரெண்டையும் நம்ம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி இல்லைங்களா. அதுக்கு தான் சகோதரர்கள் 3 மாசத்துக்கு முன்னாலே மெமோரியல் ஸ்டடி என்ன பண்றாங்க, எடுக்கிறாங்க. தயவுசெய்து 365 நாளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு பயபக்தி ரொம்ப முக்கியம். பயபக்தி எதை குறித்து, நம்மளை குறித்து, நம்முடைய ரட்சிப்பை குறித்து. அதனால அன்பான சகோதரர்களே, 2 விஷயம் பார்க்கிறோம். யார் இதில் பங்கு பெறலாம்னா, ஒன்னு உபதேசம், விசுவாசம் கரெக்டா இருக்கணும், இன்னொரு நம்முடைய குணலட்சணங்கள் ரொம்ப கரெக்டா இருக்கணும். இந்த ஒரு காலத்துல தான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னால் மெமோரியல் டைம்ல அநேக அனுபவங்களை பார்த்தார். அநேக அனுபவங்கள். கூட இருந்தவங்களை காட்டி கொடுத்து துரோகம் பண்ணாங்க, கூட இருந்தவங்கள மறுதளிச்சாங்க. எல்லாமே வந்து யார நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ, யார அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறோமோ அவர்கள் மூலமாக தேவன் நமக்கு பல பாடங்களை என்ன பண்றார், அனுமதிக்கிறார். அந்த அனுமதிக்கிறத நாம முறுமுறுக்காமலும் சலிப்படையாமலும் தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார். நான் என்னுடைய உபதேசத்தின் வழியாக நான் கரெக்டா இருக்கிறேன், நான் சரி பண்ணிக்கணும். அதே நேரத்தில் என்னுடைய குணலட்சணங்கள்ல நான் கரெக்டா இருக்கிறேன், என்ன நான் என்ன பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும்னா நம்முடைய ரட்சிப்பினாகும் முழுமை அடையும். அப்படி முழுமை அடையக்கூடியவர்கள் தான் இதுல என்ன பண்ணலாம், பங்கு பெறலாம். அப்படி பங்கு பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான அழைப்பு பெற்றவர்கள் தான் நாம. அதனால்தான் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையா இருங்க. நம்மளை பத்தி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, எவ்வளோ சத்தியம் பேசலாம், எவ்வளோ மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலை விட்டும். நம்முடைய சொந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு. அன்பான சகோதரர், வரக்கூடிய காலத்துல நமக்கு இன்னும் அநேக அனுபவங்கள், அநேக கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கும். வராதுங்கோ, இந்த ட்ராக்ல இல்ல,
வந்துங்க இந்த ட்ராக்ல ஓடி அவங்களுடைய ஓட்டத்தை என்ன பண்ணியாகணும், முடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய அழைப்பை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரி, யார் இதில் பங்கு பெறலாம்னா உபதேசமும் கரெக்டா இருக்கணும், நம்முடைய குணலட்சணங்களும் கரெக்டா இருக்கணும். உபதேசம் கரெக்டா இருந்துட்டு பரிசேயர்கள் மாதிரியும் சதிசேயர்கள் மாதிரியும் நியாயசாஸ்திரிகள் மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் வேஸ்ட். அதே நேரத்துல குணலட்சணங்கள் நல்லா இருந்துட்டு உபதேசம் சரியில்லைனாலும் இதுல என்ன பண்ண முடியாது, பங்கு பெற முடியும். இந்த ரெண்டோட இணைஞ்சது தாங்க இயேசு கிறிஸ்து ரான்சம்ல காட்டினாரு. நான் ஏற்கனவே ஒரு பாடத்துல எடுத்திருக்கிறேன். அவர் செஞ்ச தியாகம், அன்பு முக்கியம், சத்தியம் ரொம்ப முக்கியம், நம்முடைய நேரம் காலங்களையும் தியாகம் செய்வதிலும் ரொம்ப முக்கியம். சோ இந்த மூணும் தான் நீங்க ரான்சம்ல பார்க்கலாம். ஆண்டவர் நமக்காக இவ்வளோ பெரிய திட்டத்தை சுவிசேஷ யுகத்துல இப்போ கடைசி பாத அங்கங்களா இருக்கிற நமக்கு அநேக சத்தியங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த சத்தியங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? நமக்கு மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இதே ஆசீர்வாதத்தை புதிய உடன்படிக்கை அவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி இந்த காரணம் என்னன்னா, இந்த ஒரு பண்டிகையில இந்த வருஷம் கூட நம்ம என்ன பண்ணணும், பங்கு பெறணும்னா நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிந்து இல்லைங்களா, நலமானதையே செய்து நலமானதையே சிந்தித்து நலமானதையே இல்லைங்களா செயல்படுத்த தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இந்த ஒரு வாய்ப்பு தந்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவும் மற்றும் சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டு இந்த ஒரு பாடத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் யார் இதில் பங்கு பெறலாம் என்ற தலைப்பின் கீழ் சத்தியத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் மேறெடுப்போம். அதே வண்ணமாக இந்த ஒரு வார்த்தையை நமக்கு சபைக்கு தெரியப்படுத்தின அன்பு சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நினைவு கூறுதலின் தியானங்கள் என்ற இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் முழுவதும் நம்ம இது பற்றியே நம்ம தியானிக்க போகிறோம். ஆனாலும் 365 நாட்களும் நம்ம தியானிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தோடு யார் இதில் பங்கு கொள்ளலாம் அப்படின் போது அடிப்படையாக இதில் யார் தான் பங்கு கொள்ளணும், விசுவாசம் இருக்கணும், ரெண்டாவது கேரக்டர் இருக்கணும். ஸோ இவர்கள் மத்தியில் இந்த ஒரு பங்கு பெறுதல் என்பது மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை அங்கே அவர் நம்ம சுட்டி காட்டிருக்கிறார். அதே போல் நம்மளுடைய இந்த சபைகளில் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகிட்ட கசப்பு என்கின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் எல்லாரிடத்திலும் நாம் ஒரு ஒற்றுமையோடு இருந்து செயல்பட வேண்டும். அது குறிப்பாக எப்படின்னா, பிரதர் சொல்கிற மாதிரி தான், அந்த ராபோஜன டைம் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், போய் மன்னிப்பு கேட்கறது, அவங்களா கூட போய் அனுசரிக்கிறது, இல்லை அவங்களா கூட போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுறது, இந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய அந்த ஒரு மன்னிப்பு என்பதும் அல்லது தேவனுக்கு உகந்த அந்த கசப்பை நம்ம எடுத்து போட்டால் தான் உகந்த ஒரு விஷயமா மாற முடியும் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் நமக்கு அதை சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் நமக்கு சத்தியத்தை கொடுத்த அன்பு சகோதரருக்கு மீண்டுமாக சபையின் சார்பாக நன்றி.